ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பன்னீர் கிரேவி, அதுதான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி பன்னீரை நமக்கு தேவையான அளவு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியேவும் போட்டுக்கலாம். அந்த எண்ணெயில் கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டும் போட்டு நான் லைட்டாக அதை வணக்கி எடுத்துக்க போகிறேன், வறுத்து எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு அப்புறமா ஆனியன், தக்காளி இதெல்லாம் போடுவோம். அப்போ நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக உப்பு போடணும். போட்டு நம்ம நல்லா அதை வறுத்து எடுத்துக்குவோம். இப்போது பன்னீரை கொஞ்சம் பெப்பரும் மிளகும் போட்டு இந்த அளவுக்கு சாட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். ஆனியன் ஒரு 4 வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், 2 தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை. இது வந்து காட்டு கொத்தமல்லி, இந்த மலை பிரதேசங்களில் மட்டும் கிடைக்கும். நம்ம ஊரில் கொத்தமல்லிக்கு பதிலாக இங்கே இதை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இங்கே கொத்தமல்லிலாம் அதிக அளவில் கிடைக்காது. இதுனா இப்போ இந்த டைமில் நிறைய இது என்ன சொல்கிறது, நிறைய இருக்கும். இந்த டைமில் இது வளரக்கூடியது நிறைய இருக்கும். இது வந்து காட்டு கொத்தமல்லி. இது கொஞ்சம் தடிமனாக இருக்கும். நம்ம கொத்தமல்லி வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கும்ல, இது தடிமனாக இருக்கும். பொடியாக கட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை, அப்புறம் மிளகாத்தூள் போடுவோம், மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. இது என்ன ஆயில்னு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் ரைஸ் பிரான் ஆயில், சிகப்பரிசி ஆயிலு. இது வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. நான் இதோடைய பெனிஃபிட் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வாங்க நம்ம எப்படி செய்முறைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நான் ஒன்று ஒன்றா போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு பட்டை எடுத்திருக்கேன், 2 கிராம்பு எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய், கொஞ்சம் அன்னாச்சி முக்கு எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம். நெக்ஸ்ட்டு ஆனியன் போடணும். இப்போது நான் ஆனியன் போட்டிருக்கேன். இதில் நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையிலே சமைச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஸ்டாண்டெலாம் வாங்கலை, இப்போ தான் சேனலே ஆரம்பிச்சிருக்கேன். இனிமேல் தான் ஸ்டாண்டெலாம் வாங்கணும். எங்கள் ஹஸ்பண்டும் கடத்தெருவுக்கு போயிருக்காங்க, பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அதனால் வீடியோ பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, கேமராவை பிடிக்கிறதுக்கு. நானே ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் சமைச்சிட்ருக்கிறதால நான் போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஆனியன் வந்து லைட்டாக பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுபடணும். ஆனியன் இந்த ஸ்டேஜ் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அளவுக்கு போட்டுக்கலாம், கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு கொஞ்சம் வணங்க அப்புறம் சோம்புத்தூள் கொஞ்சோண்டு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சோம்புத்தூள் போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் சமையல் செஞ்சிட்ருக்கும் போதே என் பையன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான் பாருங்கள். நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் போட்டோம், சோம்புத்தூள் போட்டோம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி வணங்குறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் இதில். இப்போ தக்காளி கொஞ்சம் வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையும் அந்த காட்டு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை 2 சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வணங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து நானே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் இந்த எண்ணெயிலே வணங்குச்சு அப்படின்னா நமக்கு சீக்கிரம் அந்த காரம் போயிடும். ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. காரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மிளகாத்தூள் வாசனை போயிடும். நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. தயிர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தயிர் வந்து நாங்கள் பால் வாங்குவோம், நாட்டு மாட்டு பாலே கிடைக்கும் எங்களுக்கு. அதில் நான் வீட்டிலே உரம் ஊற்றி வச்ச தயிர். இந்த தயிரை சேர்த்துக்குவோம். அதில் 2 ஸ்பூன் இருக்குது. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் காட்டு கொத்தமல்லியை முன்னாடியே போட்டுட்டேன் அப்படின்னா இது கொஞ்சம் தடிமனாக இருக்கும், வணங்குறதுக்கு லேட் ஆகும். நம்ம ஊர்லலாம் வந்து கொத்தமல்லி லாஸ்ட்டில் தான் போடுவோம்.
இது வந்து கொஞ்சம் வணங்கினா தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் முன்னாடியே போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு தக்காளி வணங்குறதுக்கு தான் உப்பு போட்டோம், அதனால் இப்போது கிரேவிக்கு உப்பு பத்தாதில்ல, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் பன்னீரை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். இதுக்கு 2 பல் தேங்காயும் சும்மா 2 முந்திரியும் அரைச்சி அதில் ஊற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி அரைச்சி ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ வந்து அந்த லாஸ்ட்டில் ஜாரை கழுவி அதை ஊற்றிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் கிரேவி செஞ்சு முடித்தாச்சு. இப்போ டேஸ்டிங்க்கு என் பையன்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் பண்ணுப்பா. சூப்பராக இருக்குமா? நிஜமாக நல்லா இருக்கா? தேங்க்யூ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என் ஸ்டைல் பன்னீர் கிரேவி இது. உங்களுக்கு வேணும்னாலும் என் ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்குன்னு என் பையன் சொல்லியிருக்கான். என் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.